வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாஸ் ஒரு யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன, பாலக் சப்பாத்தி. அதுக்காக பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். நம்ம தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பாலக்கீரையை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் நம்ம அதில் நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததையும் நம்ம அதை தண்ணி வடிச்சிடலாம். ஒரு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பூண்டு, பச்சை மிளகாய், நம்ம வேக வச்ச பாலக்கீரையை சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி தொளித்து நம்ம அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்து அதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையும் அதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். நம்ம இந்த பாலக்கீரையை அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கூடவே பார்த்துட்டிங்கன்னா சீரகம் போடும்போது இந்த சப்பாத்தி செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மேலே தடவி விட்டுக்கோங்க. இப்போ இட்லி துணி வச்சு நம்ம இதை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்து நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாம். நம்ம நார்மல் சப்பாத்தியை விட இந்த பாலக் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தானதாகவும் இருக்கும். குட்டீஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கீரை கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி போட்டு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது காம்பினேஷன் பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.